ஹாய் கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான் வடித்து வச்சாச்சு பெரிய பணியில். வடித்து வச்சுட்டு சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும் பார்த்தா சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு கேரட்டு முருங்கைக்காய் வீட்டில் இருந்த காய்கறி அதை போட்டு கேரட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு தம்பி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கேரட் போடுறது இதெல்லாம் போட்டு சாம்பாராக வச்சாச்சு உருளியாக. அதுக்கு சைடிஷ் தேவை இல்லையா, வாழைக்காய் இருந்துச்சு, வாழைக்காவை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழைக்காவை ரவுண்டாக நறுக்கி அதை அப்படியே சிக்கன் படி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. பேலன்ஸ் நம்மளுக்கு எங்கள் அத்தை வீட்டிலேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு எங்கள் அம்மா. அந்த முருங்கைக்கீரையை பொரிச்சிடலாம் வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை ஆல்ரெடி உருகி வச்சுருந்தாங்க. சரி முருங்கைக்கீரையும் பொரிச்சிடலாம், சாம்பாருக்கு முருங்கைக்கீரை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முருங்கைக்கீரையுமே உருகி வச்சுருந்ததை சரி பொரிப்போம்னு சொல்லிட்டாங்க. எப்போயுமே எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போட்டுலாம் பொரிக்க மாட்டாங்க, ஏன்னா தேங்காய் எனக்கு எங்கள் அப்பா அவங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா இந்த வட்டம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தேங்காவை துருவி மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் தேங்காவை தூவி விட்டுருந்தாங்க முருங்கைக்கீரையில். ஏதோ நானும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன், ஓகேவாக தான் இருந்துச்சு. இதான் அன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.